சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டிஎம்எல்ல லாஸ்ட் டைப் மர்ஜ். ஓகே, இந்த மர்ஜ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டிஎம்எல்ல பார்த்த ரெண்டு கான்செப்டோட காம்பினேஷன் தான். ஒன்று அப்டேட், இன்னொன்று இன்சர்ட். ஓகேவா? அப்டேட்டு இன்சர்ட்டு சேர்ந்தது தான் டிஎம்எல். சாரி மர்ஜ். அப்டேட்டு இன்சர்ட்டு சேர்ந்தது தான் மர்ஜ். ஓகேவா? இப்போது இந்த மர்ஜ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்கிட்ட ரெண்டு டேபிள் இருக்கு. T1 அப்படிங்கிற ஒரு டேபிள், T2 அப்படிங்கிற ஒரு டேபிள். ஓகேவா? அந்த டேபிள் ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். T1ங்கிற டேபிளில் வந்து எனக்கு A, B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் இருக்கு. சரியா? A காலத்தில் ஃபுல்லாக நம்பர்ஸு, B காலத்தில் ஃபுல்லாக எனக்கு நேம், வேர்கேர் டு டேட்டா டைப்பில் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்கேயே T2ங்கிற டேபிள்லேயே A, B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் இருக்கு. அதில் A காலம் ஃபுல்லாக நம்பர்ஸ், B காலம் ஃபுல்லாக வேர்கேர் டு இதில் போட்டிருக்கேன். ஓகேவா? SQL PLSQL ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஏல வந்து 1 2 3 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 1 2 கொடுத்துருக்கேன். ஜாப் சேலரின்னு B காலத்தில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய அவுட்புட் டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த டேபிளோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, நேம் வந்து T2 இருக்கணும். வரணும். எனக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து இப்படி வரணும். ஓகேவா? இன்டர்வியூவில் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியும் மர்ஜ் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால we can achieve this using DML function merge அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா ஓகே, இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், இந்த இதை கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபத்தில் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. பரிதாபமாக பார்ப்பாங்க உங்களை. சிம்பிளாக சொல்கிறது எப்படின்னா, நான் டிடிஎல் உங்களுக்கு எடுத்தேன்ல, டிடிஎல்ல ஒரு டேபிளோட பேரை மாத்திர சொல்லி கொடுத்தனா இல்லையா? ரீநேம். இப்போ T1ங்கிற டேபிளை T2ன்னு மாற்றிக்கலாமா? மாற்றிட்டேன்னா அவ்வளோதான். எக்ஸாக்டாக வருதா? அது ஸ்மார்ட்டான ஆன்சர். ஓகேவா? அது மட்டும் சொல்லக்கூடாது, ரெண்டு வழியில பாசிபிள் இது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்படி அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னானா அப்புறம் நீங்க மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? சும்மா ஒரு இன்டர்வியூ டிப்ஸ் மாதிரி கொடுத்தேன். அவன் அப்படிலாம் அதை தான் நான் எடுக்க போறேன் இல்லை, இன்டர்வியூ டிப்ஸ் மாதிரி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதை மெர்ஜ் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த T1ங்கிற டேபிள்லையும் T2ங்கிற டேபிள்லையும் எதெல்லாம் காமனா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏபி காமனா இருக்கு, காலம் நேம் ரெண்டுலையும் காமனா இருக்கு. அப்புறம் 1 2 1 2 காமனா இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு காமனா இருக்கிறத வச்சு தான் இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணி தான் நான் மர்ஜ் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி டிஎம்எல்ல உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்டேட்டு, இன்சர்ட் இது சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இன்சர்ட் ஆல்லாம் விட்டுருங்க, இன்சர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அப்டேட் எப்படி பண்ணணும்? ஆல்ரெடி ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த டேட்டாவுக்கு பதில் எனக்கு வேற ஒரு நேம் வரணும். அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி. ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல ஸ்டீவன் ஒரு பேர் அந்த டேபிள்ல இருக்கு. நான் அந்த ஸ்டீவனுக்கு பதிலாக என் பேர் வரணும்னு நினைச்சேன்னா நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? அப்டேட் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அப்டேட் பண்ண போறோம். சரியா? இந்த மர்ஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அப்டேட் பண்ண போறோம். எப்படி அப்டேட் பண்ணலாம், எதில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா, எங்கெல்லாம் எனக்கு வந்து அந்த காலம்ல வரக்கூடிய ரோ வேல்யூஸ் எனக்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கெல்லாம் நான் அப்டேட் பண்ணலாம். எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து SQL வரணும், இந்த இடத்துல PLSQL வரணும். அப்பதான் இந்த அவுட்புட்ல பாதியை நான் அச்சீவ் பண்ண முடியும். ரைட்டா? எப்படி அதை கொண்டு வரலாம்னா, ஒரே கண்டிஷன், அதுக்கு பேரலா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலம் இந்த T1 டேபிள்ல இருக்கக்கூடிய காலத்தோட மேட்ச் ஆகணும். ஆகுதா? இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ கொண்டு வந்து நான் இங்க அப்டேட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இந்த PLSQL கொண்டு வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கலாமா? சரியா? இது மட்டும்தான் அப்டேட்ல பண்ண முடியும். மர்ஜ்ல இன்னொன்னு என்ன சொன்னேன்? இன்சர்ட் சொன்னேன். இன்சர்ட் எது பண்ண முடியும்னா, ஒரு ரோவே இல்ல, அதாவது ஒரு டேபிள் எனக்கு 2 ரோ தான் இருக்கு அப்படின்னா புதுசா ஒரு ரோவை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கலாமா? இப்போ என்கிட்ட 2 ரோ தான் இருக்கு T2 டேபிள்ல. ஆனா அவுட்புட்ல பாருங்க, எனக்கு 3 ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. நான் மூணாவதா ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்னா, மூணாவது ரோ ஒன்று நான் இன்சர்ட் பண்ணிக்கலாமா? இன்சர்ட் இன்டூன்னு போட்டு போடணும். ஓகேவா? எப்படி இன்சர்ட் பண்றீங்க, அதுக்கு வேல்யூஸ் என்ன கொடுப்பீங்க? இன்சர்ட் இன்டூ T2ன்னு கொடுத்தா போதும். அதுக்கு வேல்யூஸ் என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லணும். வேல்யூஸ் எனக்கு T1 டேபிள்ல இருக்கு. இந்த 3 ப்ராஜெக்ட்டுங்கிறது T1 டேபிள்ல இருக்கு. அப்படின்னா எப்படி கொடுக்கலாம்னா, இன்சர்ட் இன்டூ
T2 டேபிள் இருக்கக்கூடிய A காலம் கமா T2 டேபிள் இருக்கக்கூடிய B காலம் அப்படின்னு கொடுத்துட்டு சரியா வேல்யூஸ்னு போட்டு அதுக்கான வேல்யூஸ் எது கொடுப்பீங்கன்னா T1 டேபிள் இருக்கக்கூடிய A காலம் வேல்யூவும் T1 டேபிள்ல இருக்கக்கூடிய B காலம் வேல்யூவும் கொடுக்க போறீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இங்க இன்சர்ட் ஆகும். கொடுத்தீங்க அப்படின்னா இங்க இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்சர்ட் ஆயிரும். ஓகேவா? ஆயிருமா? இப்போ மேல என்ன பண்ணிருக்க சொன்னா அப்டேட் பண்ணிருக்க சொன்னேன். எப்படி அப்டேட் பண்ணீங்க? ரெண்டு காலத்தோட வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல SQL வந்து உட்காருமா? அதே மாதிரி அடுத்த ரோ பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல PLSQL வந்து உட்காருமா? இப்போ பாருங்க எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? நான் தேடின அவுட்புட் எனக்கு கிடைச்சிருச்சா? இவ்வளவுதான் merge function. இதுக்கு query எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகேவா? நான் எந்த டேபிள்ல ஃபைனல் அவுட்புட் பார்க்கணும்? T1 T2 T2 சரியா? அப்ப எப்படி எழுதலாம்னா merge into T2 சரியா? எந்த டேபிளை யூஸ் பண்ணி நான் அதை எழுத போறேன், அதாவது எந்த டேபிளை ரெஃபர் பண்ணி நான் அதை எழுத போறேன், T1 ரெஃபர் பண்ணி எழுத போறேன்னா அப்போ யூசிங் T1 அப்படிங்கறத எழுதணும். ஓகே? எப்படி எழுத போறேன் அப்படின்னா எந்த ரெண்டு காலத்தை நான் கம்பேர் பண்ண போறேன்? A காலத்தை கம்பேர் பண்ண போறேன். ரெண்டு டேபிள்லயும் A காலத்தை கம்பேர் பண்ண போறேன். அதை எப்படி எழுதலாம்னா on T1.A is equal to T2.A இப்படி எழுதணும். ஓகேவா? இப்போ கம்பேரிசன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டையும் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரெண்டு கேட்டகரி வரும். ஒன்று மேட்ச் ஆகிற கேட்டகரி, இன்னொன்று மேட்ச் ஆகாத கேட்டகரி. அதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. when matched மேட்ச் ஆனா என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து then. இன்னொரு கேட்டகரி என்ன? நாட் மேட்ச், மேட்ச் ஆகாத கேட்டகரி. ஓகேவா? அப்போ when not matched then. இந்த எக்ஸலை காமிக்கிறேன். மேட்ச் ஆன இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? இன்சர்ட் பண்ணோமா அப்டேட் பண்ணோமா? அப்டேட் பண்ணோம். மேட்ச் ஆகாத இடத்துல இன்சர்ட் பண்ணோமா? அதை கொண்டு வந்து இங்க எழுதுங்க. இங்க வந்து இன்சர்ட். ஓகேவா? அப்டேட் வந்தா எந்த கீவேர்டு மேண்டேட்டரின்னு சொன்னேன்? செட் அப்படிங்கிற கீவேர்டு மேண்டேட்டரின்னு சொன்னேன். செட் எங்க போய் செட் பண்ண போறீங்க? T2 டேபிள்ல இருக்கக்கூடிய B காலத்துல போய் செட் பண்ண போறீங்க. ரைட்டா? எப்படி எழுதலாம் அப்படின்னா T2 டேபிள்ல இருக்கக்கூடிய B காலத்துல போய் செட் பண்ண போறீங்க. வேல்யூ என்ன வேல்யூ செட் பண்ண போறீங்க? T1 டேபிள்ல இருக்கக்கூடிய B காலத்துல இருக்க வேல்யூ வந்து செட் பண்ண போறீங்க. ஓகேவா? இன்சர்ட் எதுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறீங்க? T2 டேபிள்ல இருக்கக்கூடிய A காலத்தையும் T2 டேபிள்ல இருக்கக்கூடிய B காலத்தையும் இன்சர்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப into T2.A, T2.B எழுதலாமா? இதுக்கு வேல்யூஸ் எங்க இருக்கு? T1 டேபிள்ல இருக்கக்கூடிய A காலத்திலையும் T2 டேபிள்ல இருக்கக்கூடிய A காலத்திலையும் இருக்கா? அப்ப வேல்யூஸ்னு போட்டு T1.A, T2.B இப்படி எழுதியிருக்கேன். இப்போ எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் செமிகாலன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரே நிமிஷம் அந்த நோட் பேடையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு மேலே ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நோட் பேட் காமிக்கிறேன். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டா? புரியுற மாதிரி 6 லைனாக எழுதியிருப்பேன். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. T2 டேபிளில் வந்து நம்ம மர்ஜ் ஃபங்க்ஷனை அச்சீவ் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு எதை ரெஃபர் பண்ணினா T1 டேபிள் ரெஃபர் பண்ணிக்க, அதுக்கு யூசிங் T1 எழுதியாச்சு. எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எதை கம்பேர் பண்ணுறோம்? எது ரெண்டு இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு காலம் எந்த இடத்துல சிமிலராக இருக்கோ அங்கே தான் கம்பேர் பண்ணுவோம். T1ல இருக்க A காலம் அதே மாதிரி T2ல இருக்க A காலத்தோட கம்பேர் பண்ணி இதை அச்சீவ் பண்ண போகிறோம். டேட்டாஸ் எனக்கு மேட்ச் ஆகும் ஒரு இது, ஆகாது ஒரு இது. அதனால when matched then, when not matched then. மேட்ச்டு டேட்டாஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். மேட்ச் ஆகாத டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்டேட் வந்து எந்த கீவேர்டு மேண்டேட்டரி? செட்டுங்கிற கீவேர்டு மேண்டேட்டரி, அதை எழுதியாச்சு. ஓகேவா?
இப்போ எதை போய் அப்டேட் பண்ணுவோம்? T2 காலத்தில் இருக்கக்கூடிய பி அதாவது T2 டேபிளில் இருக்கக்கூடிய பி காலத்தை அப்டேட் பண்ணுவோம். அதுக்கான வேல்யூ என்னது? ஈக்குவல் டுன்னு போட்டு T1 டாட் பி அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இன்சர்ட்டில் T2 டாட் ஏ T2 டாட் பி T2 டேபிளில் இருக்கக்கூடிய ஏ காலத்துலையும் பி காலத்துலையும் புதுசாக ஒரு ரோ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கான வேல்யூ எங்கே இருக்குது? T1 இருக்கக்கூடிய ஏ காலத்துலையும் பி காலத்துலையும் இருக்குது. அதனால வேல்யூஸ்னு போட்டு T1 டாட் ஏ T1 டாட் பி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. மிஸ்ஸிங் வேல்யூஸ் கீவேர்டா எங்க? இன்சர்ட் இன்ட்டு வராது இங்கே. இன்ட்டுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காலத்துக்குள்ள கொடுக்குற மட்டும் தான் இன்ட்டு வரும். இதெல்லாம் இன்ட்டு டேபிள் நேம்லாம் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல அந்த இடத்துல. இந்த தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு காலத்துக்கு தனித்தனியாக டேபிள் நேம் மென்ஷன் பண்ணிருக்கலாம். அப்போ வந்து இன்சர்ட் இன்ட்டு வராது. இப்படி தான் கொடுக்கணும். invalid column T2 டாட் பி T1 டாட் பி இங்கே. மூணு ரூபா அப்டேட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ போய் பாருங்க. மொதல் செலக்ட் ஆல் காலம் ஃப்ரம் T2 கான்ஸ்டன்ட்ல அப்போ என்ன இருந்துச்சு? ஜாப் சேலரின்னு இருந்துச்சா? இப்போ போய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. T2 மாறிடுச்சா? ஆர்டர் பத்திலாம் கவலைப்படாதீங்க. அந்த வேல்யூஸ் உள்ள என்டர் ஆயிடுச்சா? அதான் மேட்ரு. மாறிடுச்சா? மாறிடுச்சா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான குறை நோட் பண்ணுங்க. இதோட DML முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ TCL பார்க்கலாம். தனித்தனியாவே பண்ணிக்கலாம். இப்போ ஆமா, அது ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கொடுப்பீங்கல்ல. இப்போ அப்டேட்டையும் இன்சர்ட்டையும் நீங்கள் தனித்தனியாகவே பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கல்ல, ஹைலைட் பண்ணி ரன் பண்ணுறீங்கல்ல, மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா ஒரே வேலையில் வந்து உங்களுக்கு அப்டேட்டும் முடிஞ்சிடும், இன்சர்ட்டும் முடிஞ்சிடும்ல. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து TCL போகலாம். டைம் வந்து 11:33 11:35 TCL போயிடலாம்.
ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? வேற யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நோட் பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சு ப்ரோ. சூப்பர். சரி, ஓகே. டிஎம்எல் அவ்வளோதான். சரியா? இந்த நோட் பேட் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் குரூப்ல.